वंदे श्री साई सद्गुरुं श्री जगन्नायकं वंदे वंदे शुभप्रदायकं वंदे शुभप्रदायकम् எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது. எது நடக்கிறதோ அது நன்றாகவே நடக்கிறது. எது நடக்க இருக்கிறதோ அதுவும் நன்றாகவே நடக்கும். எல்லாமே எதற்காக நீ எழுகிறாய்? எதை நீ கொண்டு வந்தாய் அதை நீ இழப்பதற்கு. எதை நீ படைத்திருந்தாய் அது வீணாவதற்கு. எதை நீ எடுத்தாயோ அது இங்கேயே எடுக்கப்பட்டது. எது இன்று உன்னுடையதோ அது நாளை மற்றவருடையதாகும். நிறுத்தா, பகவத்கீதை படிக்கிற வயசாது. அங்க பாருடா, என்ன அழகான பிகருங்க. நம்ம தலைவர் மட்டும் கூட இருந்தா கலக்கிடலாப்பா, கலக்கிடலாம். போதும், நிறுத்தப்பா. குட்டி வருதுடா. வா வா வா. இஞ்சி இடு பழகி மஞ்சச்சவ பழகி பூமியிலே நீ நடந்தா பூத வந்தா வருமா? அம்மா வருமா? ஐயா வருமா? मेरे अंगने में तुम्हारा क्या काम है? मेरे अंगने में इसकी बीबी मोटी 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 அவ அழுதுகிட்டே போறாடா. ராசா, அவ அழுதா பாக்கலாம், நீ அழுதா பார்க்க முடியுமா? மூடிக்கா முகத்தை. ஆமா ஆமா, நம்ம ஆளை காணுமே. எங்கடா அவன்? இதோ இங்க இருக்கண்டா. உடம்ப எப்படி காட்டுறிய? உன் மனசுல என்ன ஆள வந்தான் நினைப்பா? இவ்வளவு பெரிய உடம்ப கஷ்டப்பட்டு இங்க தூக்கிட்டு வந்திருக்கிய. பேசாம அதை வீட்டுல மாட்டி விட்டு வர வேண்டியதானே? இந்த உடம்போட பவர் என்னன்னு காட்ட வந்திருக்கேன். உடனே காட்ட வேண்டியதானே? குட்டிடா, வாங்கடா. உனக்கு சோர் என்ன பாட்டு பாடுன? இஞ்சி இடு பழகி மஞ்சச்சவ பழகி அடுத்தது என்ன? மறந்து போச்சு, மறந்து போ. எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது. எது நடக்க இருக்கிறதோ அதுவும் நன்றாகவே நடக்கும். அப்படியா?
யாரு? காலேஜ் ஹீரோ விக்கி. அவங்கள யாரு? உங்க ஃப்ரெண்ட்ஸ். சார் யாரு? என் பிரதர். இவர் என்ன செஞ்சாரு? உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அடிச்சாரு. நான் என்ன செஞ்சேன்? எங்க அண்ணனு பெண்ட் எடுத்துட்டீங்க. இப்ப நீ என்ன செய்யணும்? அடி வாங்கணுங்களுக்குலாம் முத்து கொடுக்கணும். சீக்கிரம் கொடு. நம்ம காலேஜ் ஹீரோவுக்கு, நம்ம காலேஜ் ஹீரோவுக்கு. பட்டாம்பூச்சி பட்டாளம், இளமை பொங்கும் குற்றாலம், வேண்டாம் சுகம் தருந்த வில்லம், வெள்ளம் பாய்ந்தே நம்புள்ளம். இளமைக்கு தடையன்னடி, கடலுக்கோ கரையன்னடி, ராகங்கள் அன்பல்லவி, மனம் போல ஏறுபவி. பட்டாம்பூச்சி பட்டாளம், இளமை பொங்கும் குற்றாலம், வேண்டாம் சுகம் தருந்த வில்லம், வெள்ளம் பாய்ந்தே நம்புள்ளம். என்ன கிராமரு அழகுக்கு கிராமரு, அடிச்சாலே லவ் சிக்ஸரு, அள்ளத்தா ஐஸ் வாட்டரு. Hello my dear Nati, ஆஹா என்னடி பியூட்டி, வெட்டி புடவை காப்போட்டி, செய்வோம் சோமனி லுட்டி. ரோஜா பாவின் பொருளுக்கு எதிரிச்சே ஆக்கிக்கு, மீட்டிங் உள்ளதே மக்கு, ஆனால் மனசுக்கே லக்கு. இல்லாவிட்டால் காலேஜே காலாவதி, மாப்பிள்ளை வராவிட்டால் மாமனுக்கோ ஜாலாகதி. அசையும் பொருள் எல்லாம் அப்படியே நின்று விட்டதையா. நான் வாசிக்கிறத கேட்டதுனால தானே. வாய மூடு. அங்க பாருடா, அம்மனிடா. அம்மனி இல்லடா, அழகான பிகர். ஆண்டவை இந்த மாதிரி அழகான பிகர் எல்லாம் படைச்சு என்ன சோதனை பண்றாயா, சோதனை பண்றாயா. கரெக்டா?
எது எது எப்போ எப்போ எப்படி எப்படி நடந்ததோ அது அது அப்ப அப்ப அப்படி அப்படியே தான் நடக்கும்னு பகவான் கிருஷ்ண பரமாத்மா கீதையில 3 4 5 6 7 ஆஹா கரெக்டா இருக்குடா ஜெயில கம்பின்றத கேள்விப்பட்டிருக்கேன் ஆனா இன்னைக்கு தாண்டா நான் அதை எண்ணி பார்த்திருக்கேன் அந்த பகவான் ஸ்ரீகிருஷ்ணரே ஜெயில தாண்டா பிறந்தாரு. ஜெகபதி ஹியர். வரேன். சமையலறைய சுத்தம் பண்ணி எல்லாத்தையும் எடுத்து வைமா. என்னங்க அப்படியே நின்னுட்டீங்க? யார் போன்ல? நமக்கு தெரிஞ்சவங்க தான் ஒரு நல்ல செய்தியை சொன்னாங்க. நல்ல செய்தியா? அது ஒண்ணு இல்ல, நம்ம 1.5 கழுதை இல்ல, நம்ம பையன். அப்படி சொன்னா தான் எனக்கும் திருப்தி, உனக்கும் புரியல. அவனுக்கு அரசாங்கத்துல சன்மானம் பண்றாங்க. நிஜமாவா? அதுக்கு என்ன தலைமை தாங்க சொல்றாங்க. போக முடியுமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். என்னங்க போகலாங்க, எனக்கு மாலை போடுவாங்கல்ல. உனக்கு மாலை போட வேண்டியது நான் தாண்டி, வேற யாராவது போட்டா அர்த்தம் மாறி போயிடும். அது சரி, சன்மானம் எதுக்காக? எதுக்கா? உன் 1.5 கழுத அவுத்து விட்ட எருவு மாடு மாதிரி கண்ணாப்பண்ணான்னு சுத்தி ரோட்ல போற பொண்ணுங்களுக்கு முத்தம் கொடுத்திருக்கான். போலீஸ்காரங்க அவனை பிடிச்சு ஜெயில போட்டாங்க. ஐயோ, என் செல்லக்கண்ணு இந்த சின்ன விஷயத்துக்கா ஜெயில போட்டாங்க? இது சின்ன விஷயமா? இத போய் அந்த பொண்ணுகிட்ட சொல்லு. சரிதான், புறப்படுங்க. நீ என்ன செஞ்சுட்டு இருக்க? தோல் உரிக்கிறேன். இதத்தான் உன் மகனுக்கு நான் செய்யணும்னு நினைச்சேன். இப்ப போலீஸ்காரங்க ஸ்டேஷன்ல வச்சு அவங்க செஞ்சுட்டு இருக்காங்க. நமக்கு இருக்கிறது ஒரே ஒரு பிள்ளைங்க. அதான் அந்த சாக்க வச்சுட்டு தான் நம்மள பிளாக்மெயில் பண்றான். நீ முன்ஜாக்கிரதையா இன்னொன்னு பெத்திருந்தீன்னா அவன் வாயை மூடிக்கிட்டு ஒழுங்கா இருந்திருப்பான்ல. இப்ப வா. தப்பென்ன? அவனுக்கு நான் புத்தி சொல்றேங்க. உனக்கு அது இருந்தாதானே நீ போய் அவனுக்கு. நான் அவனுக்கு செல்லம் கொடுத்து கெடுத்துட்டேன். நான் ஒத்துக்கிறேன். ஒத்துக்கிறியா? இப்ப போறேன். ஜெகபதி சார், அவர் உங்க பையங்கிறதுனாலையும் எனக்கு உங்க மேல மரியாதை இருக்கிறதுனாலையும் தான் நான் விடுதலை செய்யறேன். சார், எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. என்ன கேட்டீங்கன்னா, இந்த காலத்து பசங்களை ஒரு 10 நாளைக்காவது ஜெயிலுக்குள்ள வைக்கணும். ஜெயில கோயிலா மதிச்ச காந்தி நேருவை நினைச்சாவது இவனுங்க திருந்துவாங்கன்னு நான் நினைக்கிறேன். நீங்க ரொம்ப நல்லவரா இருக்கீங்க. இதுக்கு மேல நான் எதுவும் சொல்லல. வேதம் படிச்ச வாயால இந்த எஃப்ஐஆர் படிக்க வச்சிட்டா அபிஷோ சும்மா இருக்கியா? இப்ப ஏன் அடிக்கிற? உன்ன மாதிரியே உன் பையன் 1.5 கழுத, 1.5 பண்ணி, 1.5 நாய், 1.5 இடியட். டாடி, ஏதாவது ஒரு பாஷையில திட்டலாம்ல? கோவத்துக்கு பாஷை வித்தியாசம் எல்லாம் கிடையாது. ஏதாவது ஒரு பாஷையாவது புரிஞ்சு நீ திருந்த மாட்டாங்கிற ஆசை. இடியட். அப்பா, ஏதாவது புரியுற மாதிரி திட்டுங்க. அவன் கன்ஃபியூஸ் ஆயிர போறான். அத பத்தி நீ கவலைப்படாத. அவன் செஞ்ச முட்டாள்தனத்துக்கு எந்த கன்ஃபியூஷன் இல்ல. ஏண்டா அவனுக்கு அறிவு இருக்காடா? ரோட்ல போற பொண்ணுங்கள்ட்ட ரவுடி போய் மாதிரி கலாட்டா பண்ணிருக்க. நான் எதுவும் செய்யல டாடி. அந்த பொண்ணு தான் ரோட்ல. அது சரி, 1975ல நீங்க பண்ண சிறுமிஷலாம் அம்மா. ஏண்டி ஃபர்ஸ்ட் நைட்ல 1.5 கிளாஸ் பாலை குடிச்சிட்டு உன்கிட்ட சொன்ன பிளாஷ்பேக் மேட்டர் இந்த கழுத மாதிரி வளர்ந்த இவங்கிட்ட சொல்லிருக்கியே, என் கௌரவம் என்ன ஆகுது? அது இல்லைங்க, நீங்க அவ வயசுல பொண்ணுங்க ஜடையை இழுத்தாலும் இந்த வயசுல நீங்க நல்ல நிலைமையில இருக்கீங்களே, உங்க குணாதிசயம் அவனுக்கு வரணும்னு தாங்க சொன்னேன். குணாதிசயங்கள் போக்கிரி விஷயத்துக்கு இல்லடி, நல்ல விஷயத்துக்கு யூஸ் பண்ணணும். மகன்கிட்ட சொல்லு. கேட்டீல? கத்துக்க. அம்மாவுக்கு என் மேல இருக்கிற நம்பிக்கை உங்களுக்கு இல்ல டாடி. நீங்க ரொம்ப மோசம். இவங்க பேசுறத பார்த்தா நான் ஜெயிலுக்கு போயிட்டு வந்த மாதிரி இருக்கு. நல்ல வேளை. பிரம்மா தேவோ மகேஸ்வரஹ குரு சாட்சாத் பரபிரம்மம் நமஹ. மூதேவி, வாய மூடு. உன் ராமாயணத்தை நிறுத்தி தொலை. நம்ம தலைவன் இப்ப காதலாயனத்தை பத்தி அழகா சொல்லுவான். தலைவா சொல்லையா. ஏய், தள்ளி உட்காரு. சோ மை டியர் ஸ்டூடண்ட்ஸ், இன்னைக்கு பொண்ணுங்களை எப்படி டீல் பண்றதுன்னு சொல்றேன். ஏய், ஜாக்கிரதையா நோட் பண்ணிக்க. பொண்ணுங்க 2 டைப். சாஃப்ட், ஸ்பீட். ஸ்பீடுன்னு வச்சுக்க, சாஃப்டா டீல் பண்ண கூடாது. சாஃப்ட்னு வச்சுக்க, ஸ்பீடா டீல் பண்ண கூடாது. அதாவது என் கண்ணுக்கு பொண்ணுங்கெல்லாம் அகர்பத்தி மாதிரி. ஏன் தலைவா, பொண்ணுங்கெல்லாம் மெழுகுவத்தி மாதிரின்னு கேள்விப்பட்டிருக்கேன். டேய், அது பழைய பஞ்சாங்கம்டா. இது லேட்டஸ்ட் பஞ்சாமிர்தம்டா. நீ வாய மூடு. தலைவா, நீ சொல்லு. அகர்பத்தி தண்ணியை எரிச்சுக்கிட்டு நமக்கு வாசனையை கொடுக்குது. பொண்ணுங்க அவங்களே வறுத்துக்கிட்டு நமக்கு சுகத்தை கொடுக்குது. அங்க பாருடா, நம்ம காலேஜுக்கு ஒரு சூப்பர் அகர்பத்தி.
அம்சமா இருக்காளே. இல்லப்பா கூலான பெப்சி என் தில் மாங்கே மோர் பிடிசி ஆஷா வரமாட்டா ஆஷா. வந்துட்டா ஆஷா ஈவினிங் ஷோ பாஷா. 2 பேரும் சேர்ந்தா ட்ரிப்ளிகேட் கோஷா. கோவிலுக்கு போனா என்ன செய்வ? செருப்பு கழட்டுவேன், ஆண்டவனுக்கு என்ன பண்ணுவ? பூஜை செய்வேன். நமஸ்காரம் பண்ண மாட்டியா? மிளகாக்காரன் தெரியும், மிளகுக்காரன் தெரியும், நமஸ்காரம் தெரியாது. பை தி பை, உங்க தலைவரை நீங்க ரொம்ப பூஸ்ட் பண்றீங்க. என்கிட்ட வச்சுக்கிட்டீங்க செருப்பு பிஞ்சிடும். போய் அவங்களோட சண்டை போடுறே. அவங்க ரொம்ப மோசமானவங்க. சேர்ந்த புதுசுல ஒரு பொண்ணை ராக்கிங் பண்ணி எல்லாருக்கும் முத்தம் கொடுக்க வச்சாங்க. டேய் லக்கி சான்ஸ்ரா. யாரும் எங்கேயும் போயிடாதீங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல ஸ்டார் டிவில முத்த காட்சியை பார்க்க போறோம். பயப்படாதீங்க. உங்களுக்கு அக்கா தங்கச்சி இல்லையான்னு பழைய டைலாக்லாம் அடிக்க மாட்டேன். நியூட்டன் தேர்ட்ல அப்படி ஒவ்வொரு அடிக்கும் எதிரடி இருக்கும். உங்க எல்லாருக்கும் கல்யாணம் ஆகலாம். உங்களுக்கு வரப்போற மனைவிங்க காலேஜ்ல படிச்சிருக்கலாம். உங்களுக்கு தலைவர் மாதிரி இருக்கிறவன் அவங்கள மத்தவங்களுக்கு முத்தம் கொடுக்க வச்சிருக்கலாம். இந்த விஷயம் உங்க கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் உங்க மனைவி உங்ககிட்ட சொன்னா அப்போ இப்படிதான் சிரிப்பீங்களா? வெல் வெல் வெரி வெல் செட். அருமையான உபதேசம். கேன்சர் வரும்னு தெரிஞ்சு சிகரெட் பிடிக்காம இருக்க முடியுமா? காரம் சாப்பிட்டா தொண்டை எரியும்னு சாப்பிடாமலே இருக்க முடியுமா? இல்ல வெயில் அதிகமா கொளுத்துதேன்னு வெளியே போகாம இருக்க முடியுமா? அக்காவும் தங்கச்சியும் பொண்ணுங்கிறதுனால பொண்ணுங்களை கல்யாணம் பண்ணிக்காம இருக்க முடியுமா? குதிரைக்கு கடிவாளம் கட்டின மாதிரி பொண்ணுங்க என்னைக்கும் அடக்கி வாசிக்கணும். இது பாரு, எனக்கு காரம் மசாலான்னா ரொம்ப பிடிக்கும். இது வரைக்கும் நான் சட் பண்ணி இருக்கிறத தான் பார்த்திருக்கேன். இப்ப எனக்கு ரொம்ப பிடிச்ச காரம் நீதான். Life is beauty. Praise it. Life is challenge. Meet it. We will meet again. தப்புமா, பூவை நீயா கசக்க கூடாது. நீ ரொம்ப ஆடுறடி. உன்னோட ஆணவத்தை இந்த விக்கி அடக்கி காட்டுவான். பாய். ஹாய் காரம். நமஸ்காரம். நான் முதலியே சொன்னேன் எனக்கு காரம்னா ரொம்ப பிடிக்கும்னு. பஸ் புஸ்ன்னு ஒரு மிஸ் எனக்கு பிடிச்சிருக்குவான் ட்ரெஸ். என்னவா ட்ரெஸ்? ஏய் காரம் நில்லு. நான் உனக்கு லிஃப்ட் தரேன். நீ என் ரைட் சைடுல உட்கார்ந்து 50-50 டைப்ல அப்படி கட்டி பிடிச்சிட்டு வருவேன். வரியா? ஏய் நான் என்ன முடிக்கவே இல்ல. நீ உங்க வீட்டுல இறங்க, என்ன உள்ள வர சொல்ற. நானும் உள்ள வரேன். நீ எனக்கு நெஸ்கஃபே வேணுமான்னு கேக்குற. நான் கிஸ்கஃபே வேணும்னு சொல்றேன். நீ வெக்கப்பட்டு சி போங்கன்னு சொல்ற. நான் வரட்டா அப்படின்னு சொல்றேன். அதுக்கப்புறம் வந்து போறேன். எப்படி இருக்கு நம்ம செட்டப்? கோவப்படாதமா, பொண்ணுங்களுக்கு ரொம்ப ஆகாது. உங்களுக்கும் சேர்த்து தான் சொல்றேன். பாய். கணபதி சார், நீங்க என்ன அந்த காலேஜ்ல சேர்த்ததுக்கு உங்களுக்கு எந்த செக்ஷன் படி தண்டனை விதிக்கணும் லாயர் சார்? செக்ஷன் இருமா கரெக்டா சொல்றேன். என்ன டாடி? ஓகே விஜயா, ஓகே. எப்படி இருக்கும் புது காலேஜ்? கன்றாவியா இருக்கு. நிஜமாவே கன்றாவியா இருக்கு. ஆமா டாடி. புதுசுல அப்படிதாமா இருக்கும். முதல் தடவை நானும் கருப்பு கோட்டை போட்டுக்கிட்டு கோர்ட்டுக்கு போனப்போ ஒரு விசித்திரமான கேஸ், டிபிக்கல் மர்டர் கேஸ். செக்ஷன் 111 பிரகாரம் நான் இது வரைக்கும் நீங்க இந்த கேஸ பத்தி 111 தடவை சொல்லிருக்கீங்க. அடடடடடடா, எவ்வளவு கரெக்டா சொன்னமா. யூ ஆர் ரியலி ஸ்மார்ட். என்ன ஆனாலும் லாயர் கணபதியோட பொண்ணு இல்லையா? அது சரி, அந்த காலேஜ்ல பசங்க எப்படி இருக்காங்க? சீ, எல்லாம் கன்றாவி பசங்க டாடி. I objection my dear child. கேஸுக்கான ஆதாரங்களை பரிசீலிக்காம, வாத பிரதிவாதங்களை கேட்காம, சாட்சிகள் யாரையும் விசாரிக்காம தீர்ப்பு சொல்றது அநியாயம், அக்கிரமம். What happened my dear child? Okay. உனக்கு கோர்ட் கேஸ்னால பிடிக்காதுல? அது சரி, காலேஜ்ல உன்னை யாராவது தொந்தரவு பண்ணாங்களா? பண்ணா சும்மா இருப்பேனா? கன்றாவி பசங்க கண்டபடி திட்டி விட்டுட்டேன். அம்மா, காலேஜ்ல உனக்கு இன்னைக்கு என்ன கன்றாவியை பத்தி பாடம் எடுத்தாங்களா? கன்றாவின்னு சொல்லிட்டு சாரி வெரி சாரி. இந்த பிரச்சனை எல்லாம் எதுக்குமா? அவன் மேல செக்ஷன் 290ல நியூசன்ஸ் கேஸ் போட்டு அவனை உள்ள தள்ளிடுறான். ஃபீஸ் கூட வாங்காம ஃப்ரீயா உனக்காக நான் வாதாடுறேம்மா. இத பாருமா, காலேஜ் லைஃப்ங்கிறது யங் ஏஜ்ல
ஸ்வீட் மெமரி ஆஃப் அவர் லைஃப் ஆல்பம். காலேஜ்ல பொண்ணுங்கள பசங்களும் பசங்கள பொண்ணுங்களும் அழ வைக்கிறது இட்ஸ் a thrill. அவ்வளவு நேத்து கூட கோர்ட்ல என்ன நடந்ததுன்னா கோர்ட் வீட்டுக்கு கொண்டு வராதீங்க ப்ளீஸ். கோர்ட்ட வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தா எந்த ஆபத்து இல்லமா. ஆனா வீட்டை மட்டும் கோர்ட்டு கொண்டு போயிடாத. ஓகே பேபி. இங்க பாருமா, காலேஜ்ல ஸ்டூடெண்ட்ஸ திட்டி திட்டி இருந்த உனக்கும் கோர்ட்ல கிளைண்டோட கத்திக்கிட்டே இருந்த எனக்கும் பசிச்சிருக்கும். சாப்பிட்டா எப்படி இருக்கும்? சூப்பரா இருக்கும். அப்ப சாப்பிடலாமா? சார் யாரோ வந்திருக்காங்க. கம் கணபதி பிஏ பிஎல் பிஏ பிஎல். இது அவன்கிட்ட கொடுத்து வெளியே போய் சொல்லு. கணபதி பிஏ பிஎல். ஏய் கணபதி. என்னடா ஜெகபதி, நாம 2 பேரும் சண்டை போட்டு எவ்வளவு நாளாச்சுரா? டேய் அப்பப்ப உன்னை திட்டி திட்டு வாங்கிட்டு போனாதான்டா என் மனசு நல்லாவே இருக்கு. சரியா சொன்னடா. 1.5 கழுதை. இந்த 1.5 விடவே நீ மாட்டேன். மட்டும் விட்டுட்டியா? என்ன பார்த்து சட்டம் கிட்ட மிரட்டிட்டு இருக்க? அது சரி, என்ன சொல்லாம கொள்ளாம வந்திருக்க? காரணம் இருக்கு. என் பொண்ணை இங்க காலேஜ்ல சேர்த்திருக்கேன். நான் கூட இங்கே பிராக்டிஸ் பண்ணலாம்னு ஊருக்கு வந்துட்டேன். நல்ல காரியம் பண்ணிருக்க. ஒண்ணு செய். என்ன? எங்க வீட்டுல ரூம் தர்றேன். 2 பேரும் அங்க இருந்து தொலைங்க. அதுல இருந்து தொலைக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. இந்த ஊர்ல எனக்கு சொந்த வீடு இருக்கு. இருக்கா? அப்ப அட்ரஸ் சொல்லு. ராவோட ராவ போய் பாம்பு போட்டு தூள் கிளப்பிடுறேன். டேய் டேய், அந்த வீட்டை எனக்காக செலக்ட் பண்ணி ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல சாட்சி கையெழுத்து போட்டியா? மறந்து போயிட்டியா? நான் பார்த்த வீடுனா ரொம்ப நல்லாதான் இருக்கும். அப்ப ஒண்ணு செய். என்ன? 2 வேளை கேரியர்ல சாப்பாடு அனுப்புறேன். திருப்தியா சாப்பிட்டு ஹாயா தூங்கு. ஹாயாவா? வாழ்க்கை பூரா எனக்கு கேரியர் சாப்பாடு தான்டா. ஓ சாரிடா. இறந்து போன என் தங்கச்சியை ஞாபகப்படுத்தி உன்னை வேதனைப்படுத்திட்டேன். பாரு, நீயும் உன் பொண்ணு இன்னைக்கு சாயந்தரம் என் வீட்டுக்கு சாப்பாட்டுக்கு வரணும். வராம போனா அங்க உன் தங்கச்சி வருத்தப்படுவா. நான் உன்ன 1.5 துப்பாக்கியில சுட்டு தள்ளிடுவேன். டேய், இதையாவது கொஞ்சம் அன்பா மரியாதையா சொல்லலாம்ல. சாப்பாட்டுக்கு நீ வந்து தொலைக்கிற இல்லையா? வராம என்ன பண்றது? எல்லாம் தண்ணிய குடி. வெறும் பச்சை தண்ணியா? வீட்டுல இருக்கடா. அப்படின்னா ஓகே. ஊர்னி ஊர்னி. என்னது, ரயில் போனதுக்கு அப்புறம் காலியான பிளாட்ஃபார்ம் மாதிரி இருக்கு? உன்னை பெத்ததுக்கு உயிர் வாங்குறியடா. ஆடுனா உடம்புக்கு ரொம்ப நல்லதுமா. இரு மூச்சு இரு இரு, நானே எடுத்துறேன். விளையாட நான் வரலைன்னு கேட்க மாட்டேங்கிறியடா. கோவப்படாதம்மா, புடி. ஐயோ பாடி என் தர்மபத்னி. என் கால அமுக்குன்னு சொன்னா கைய வலிக்குது, இடுப்பு வலிக்குதுங்கிற. இங்க உன் மகன் கூட சேர்ந்துக்கிட்டு டேபிள் டென்னிஸ் ஆடுறியா? வெரி குட். என்ன ஒரு ஆளை சேர்த்துக்க சொன்னா. சரி வந்து ஆடுங்க. எப்படி காலேஜ் எல்லாம் சாம்பியன் ஆக்கும். தமிழ் வேலை இருக்குன்னு சொன்னா கேட்கவே மாட்டேங்கிறா. எனக்கு உடம்பெல்லாம் வலிக்குது. டேய் நீ டாடி விளையாடுங்க. நாங்க இங்க விளையாடுறோம், நீ போய் சமையல் வேலையை பாரு. Come on. அடியே என் தர்மபத்னி. இத பாருங்க, இனிமே என்னால முடியாது. விளையாடுறதுக்கு இல்லடி, இங்க வா சொல்றேன். என்ன? நம்ம 1.5 கழுதை இல்ல? உங்களுக்கு எல்லா ஊர்லயும் 1.5 கழுதைங்க தான். எந்த ஊர் கழுதைன்னு சொல்லுங்க. விழுப்புரத்துல இருக்கான்ல. ஓ கணபதி அண்ணனா? அவனை பொண்ணு அழைச்சுக்கிட்டு இன்னைக்கு ராத்திரி சாப்பாட்டுக்கு வர சொல்லிருக்கேன். கண்டிப்பா வராங்களா? நிச்சயமா போய் பிரமாதமா சமையல் பண்ணு. ஏய், என் ஃப்ரெண்ட் வந்துட்டு போற வரைக்கும் நீ எங்கேயும் வெளிய போக. உங்க ஃப்ரெண்ட் 1.5 கழுதை வர வரைக்கும் இருந்தா போதுமா, இல்ல வந்துட்டு போற வரைக்கும் இருக்கணுமா, இல்ல நான் வெளியே போயிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும்? நீ ஒரு வேலையும் செய்ய வேண்டாம்டா. இந்த ரூமுக்குள்ள போட்டு பூட்டிடுறேன். நீ அங்கேயே விழுந்துக்கடா. டாடி, நான் பாத்ரூமுக்கு போகணும், குளிக்கணும். முதல்ல அந்த வேலையை செய். போ. எந்த நட்சத்திரத்துல பிறந்தனும் நிம்மதியா விளையாட கூட முடியல. ஹலோ விக்கி. அப்துல்லா. ஹாய். என்ன மறந்துட்டியா? எப்படிடா மறப்பேன்? குளிச்சுட்டு உடனே வந்துடுறேன். சினிமாக்கு டைம். ஓகே. இந்த பாரு, கணபதி இந்த வீட்டை பத்தி பேசும்போதெல்லாம் அவன் சமையலை பத்தி பேசுவான். இன்னைக்கு பிரமாதமா இருக்கணும். என்னங்க? ஆஹா, உனக்கு ராத்திரி ஞாபகம் வந்துருச்சா? கட்டி பூடி கட்டி பூடிடி. கொஞ்சம் கூட விவசாயே கிடையாது. ஏண்டி இந்த வயசுல என்ன பிடிச்சு தள்ளுற? வாயில சொல்லிருக்கலாம்ல. அந்த 1.5 கழுதை என்ன பத்தி என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கான்? அவனுக்கு நான் அப்பாவா இல்ல எனக்கு அவன் அப்பாவா? என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறான். 1.5 கழுதை, 1.5 ராஸ்கல். எனக்கு மட்டும் தான் வயசாச்சா? அவனுக்கு வயசாகலையா? சரி, உங்க க்ளோஸ் ஃப்ரெண்ட்னு சொல்லுங்க. லஞ்ச் கூப்பிட்டு இப்படி திட்டுறாரு. நீ ஒண்ணும் கவலைப்படாதமா, அவன் விஷயத்தை நான் பாத்துக்கிறேன். நிறுத்துறா.
ஆமா எங்களை விருதுக்கு சாப்பிடறதுக்காக கூப்பிட்டியா இல்ல திட்டுறதுக்காக கூப்பிட்டியா? ஒன் அண்ட் ஆஃப் ராஸ்கல். உங்களை சொல்லல, எங்க பையனை ஓ, சொல்றேன். உங்க பையனையா? நம்மள அவங்க பையனையா? நல்லா இருக்கீங்களான்னு நல்லா இருக்கமா. இவதாமா உன்னுடைய மருமக, சின்ன வயசுல பாத்திருப்ப, இப்ப காலேஜ்ல சேர்த்திருக்கேன். அவர் சொல்லிருக்காரு. இவனை திட்டி டின்னர் கூப்பிட்டேன். அவனை திட்டாம இவங்கிட்ட இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கலாம்னு நினைச்சேன். அவனுக்கு புத்தி வேண்டாம், சொல்லாம கொள்ளாம வீட்டு விட்டு வெளியே போயிட்டான். ஒன் அண்ட் ஆஃப் ராஸ்கல். இவளாட்ட உடம்பு வளர்ந்திருக்கே தவிர என்னட்ட மூளை வளரலையே. அதனாலதான் அவன் அதிர்ஷ்டக்காரனா இருக்கு. ஒன் அண்ட் ஆஃப் ராஸ்கல். ஆமா, இது நீதான்டா. வாங்க. வா. இந்த ஊர் உனக்கு பிடிச்சிருக்காம? பிடிச்சிருக்க ஆண்டி. நீங்க வர்றீங்கன்னு இவரோட அட்டகாசம் தாங்க முடியல. இவன் வராம எங்க போவான்? இவன் வரும்போது அந்த படுபாய் போய் வீட்டுல இருக்கணுமா இல்லையா? சரிடா, உன் பையனை பக்கத்துக்கு இன்னொரு தடவை வரும். இப்ப நான் குடிய முடி போச்சு. சாப்பாடு போடட்டுமா? ஐயோ, சாப்பாட்டுக்கு என்ன அவசரம்? டேய், பாத்ரூம் போகணும்னு சொல்லிடப்போ. எப்படா சொன்ன? வயித்த கடக்குதுன்னு சொன்னியடா. என் வயிறு கடப்படா விஷயம் உனக்கு படா தெரியும். என் பாத்ரூம் விஷயம் உனக்கு தெரியும். அண்ணே, ஐயோ அண்ணே, இவர் யாரையாவது பாத்ரூமுக்கு கூட்டிட்டு போகணும்னு நினைச்சா யார் சொன்னாலும் கேட்க மாட்டாரு. சிரிக்காம சொல்லு. என்னடா அது பாத்ரூம் விஷயம்? டேய், உலகத்துல எதை வேணாலும் மறந்து போலாம். பாத்ரூம்ல அஜாக்கிரதையா இருக்க கூடாது. வா, அந்த விஷயத்தை அங்க போய் பேசுவோம். வா 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 வா. இதான் பாத்ரூம் விஷயம். டேய், பாத்ரூம்ல கொஞ்சம் ஓவர் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அவனுக்கு கொஞ்சம் போடுமா. டேய், இந்த வீட்டுக்கு முதலாளி நான் தான் சொல்லுவேன். இவனுக்கு கத்திரிக்காய் பொரியல் போடு. ஷோக்கு ஸ்மைலா, தட்டப்பெட்ட குயிலா, இதயத்தில் நுழைந்த எக்ஸ்பிரஸ் ரயிலா. ஷோக்கு ஸ்மைலா, தட்டப்பெட்ட குயிலா, ஹோண்டா சிட்டி நீதானா, லேசர் கதிரா, டீனேஜ் புதிரா, வலை வைத்து பிடிப்பா விண்வெளி நிலவை, ஆடைகள் போதைகள் ஏத்துறா, விழியன் கெட்ட வீசலா. நீ என்ன மின்சாரம் மீனம்மா, கொண்டாத முத்தத்தா கண்ணம்மா, அள்ளாப்பு அங்கம்மா. ஷோக்கு ஸ்மைலா, தட்டப்பெட்ட குயிலா, ஹோண்டா சிட்டி நீதானா, லேசர் கதிரா, டீனேஜ் புதிரா, வலை வைத்து பிடிப்பா விண்வெளி நிலவை. கண்டம் பார்த்தாயா, இளங்கண்களை பறித்தாயா, அதனாலே ஏதென்சில் உன்னழகை சிலை வடித்தேன் உன் கட்டழகை. அத பாரு ஆஸ்பத்திரியா, நான் வந்தா உயிர் தனியா, அசையாமல் பாயாதே சிங்கந்தா சிங்கந்தா இவன் தங்கந்தா. கம்ப நாடகம் தொடரட்ட ஸ்ரீராம நற்பழம் பயில எழில் முகத்தை கொல்லே மாகாமம் அங்கேஸ்வரணம் தப்பவில்ல. யாரங்கே யாரங்கே நவரத்தின பூங்கெங்கே, வாழ்வெல்லாம் நிஜமாகும், மானங்கள் மலராகும், என்னாலும் நம் கூட நான் வரமாட்டேன் போடா. நீ என்ன மின்சார மீனம்மா, கொள்ளாத முத்தத்தால் கண்ணம்மா, அள்ளாப்பு அங்கம்மா. ஷோக்கு ஸ்மைலா, தட்டப்பட்ட குயிலா, ஹோண்டா சிட்டி நீதானா, லேசர் கதிரா, டீனேஜ் புதிரா, வாய் வைத்து பிடிப்பா விண்வெளி நிலவை. இதயத்தி ராமச்சந்திர, கணலாச்சே ரவிச்சந்திர, நிறைவெல்லாம் சுட்டுக்கொள்ளுதே கட்டிக்கொள்ளுதே ஹனுமந்தா ராம ஹனுமந்தா. மேகத்துக்கு மின்ன தூது விட்டா, வேகத்தில் நெஞ்ச மாத்தி போட்டா, பனி சிந்தும் தேன் செண்டா, ஆட வந்தா பூ வந்தா எப்ப சுகம் தந்தா. நியூ ஹீரோ ஜாக்கி சான் நானே, இடமாறி போவதெங்க மானே, ராமன் கண்கள்
பறித்து கொண்டாய் எமை வந்த வயலிலே வீசிவிட்டாய் யாரங்கே யாரங்கே நவரத்தின பூவிங்கே வாழ்வெல்லாம் நிஜமாகும் வானங்கள் மலராகும் என்னாலும் பொன் கூட நான் வரமாட்டேன் போடா நீ என்ன மின்சார மீனம்மா கொள்ளாத முத்தத்தான் கண்ணம்மா அல்டாப்பு அங்கம்மா சோக்கு ஸ்மைலா கட்ட பெட்ட குயிலா ஹோண்டா சிட்டி நீ தானா லேசர் கத்திரா டீனேஜ் புத்திரா வலை விட்டு பிடிப்பா பின்வெளி நிலவை ஆளையில் போதைகள் ஏத்துறா விழியெங்கு ராக்கெட்ட வீசறா நீ என்ன மின்சார மீனம்மா கொள்ளாத முத்தத்தான் கண்ணம்மா அல்டாப்பு அங்கம்மா சோக்கு ஸ்மைலா கட்ட பெட்ட குயிலா ஹோண்டா சிட்டி நீ தானா லேசர் கத்திரா டீனேஜ் புத்திரா வலை விட்டு பிடிப்பா பின்வெளி நிலவை என்னங்க ஆ, நமக்கு கல்யாணம் ஆகி எத்தனை வருஷம் ஆச்சு அதெல்லாம் எனக்கு ஞாபகம் இல்ல பேசாம படு. ஐயோ அது இல்லைங்க ஆ, நம்ம பையன் கல்யாணத்தை பத்தி பாரு இப்ப எதுக்கு அதெல்லாம் பேசிக்கிட்டு காலையில பேசிக்கலாம். பேசாம படு. தூங்குறதெல்லாம் இருக்கட்டுங்க. எனக்கு ஒரு யோசனை. கணபதி என்ன பொண்ண நம்ம பையனுக்கு முடிச்சா நல்லா இருக்குல்ல? ஏய், அவன் என் உயிர் நண்பன்டி. இந்த ஒன்றரை கிழவை அவனுக்கு மாப்பிள்ளையாக்கி துரோகம் பண்ண விரும்பலடி. நம்ம பிள்ளைக்கு என்ன குறைச்சல்? உன் பிள்ளைக்கு தானே அறிவு குறைச்சல், படிப்பு குறைச்சல், மொத்தத்துல எல்லாமே குறைச்சல். கரெக்ட். உங்க புள்ள உங்க மாதிரி தானே இருப்பா. பார்த்தாலே தெரியும்டி. தள்ளி படுங்க. பெட்ரூம்ல சென்சார்லாம் கிடையாது தெரியுமா உனக்கு? அம்மா சென்சார் இல்லைன்னு சொன்னேனே தவிர இப்ப எனக்கு மூடல. அப்புறம் பாத்துக்கலாம். பேசாம படு. சரி, பேசாம படுங்க. அம்மா வெளிய வா. சீக்கிரம். ஹாய். அறிவு கட்ட முட்டாள். டைம் என்னாச்சுடா? சாரிமா, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. டாடி என்ன பண்றாரு? உன்ன மாதிரி முட்டாள பத்தது வெக்கப்படுறா. அம்மா எனக்கு ரொம்ப பசிக்குதுமா. மண்ணை தின்னு. எனக்கு சாப்பிடலாம் ஒண்ணு வேணாம். நான் போய் படுக்கிறேன். பின்னாடி இருக்கிற மாட்டுக்கொட்டையில போய் படுத்துங்க. அப்பதான் உனக்கெல்லாம் புத்தி வரும். அம்மா டாடி இன்னும் தூங்கலையா? அவர் தூங்கிட்டாரா? நீ வாடா. ஏய், சொன்னதுல ஞாபகம் இருக்குல்ல? ஜாக்கிரதை. ஓகே. போ. டேய், ஐடியா பழசு மாதிரி இருக்கடா. ஃபினிஷிங் டச் புதுசா இருக்குண்டா. ஏய். டேய் 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 டேய், வேணாம்டா டேய். இதெல்லாம் தப்புடா. சொல்றத கேளு. வேண்டாம். இரு வா. ஏய். டேய். டேய். சாரி சாரி. டேய். டேய், போடா போடா புடி போடா. என்ன நிஜமா அடிக்கிற? வலிக்குதுடா டேய். அடிக்காதா. என்கிட்ட பண்ற. என்னமா விஜயா, ஏன் அவ்வளவு ஸ்பீடு? ஏதாவது புது ப்ராப்ளமா? கண்டாவி டாடி. ஏமா காலேஜ்ல ஏதாவது கண்ட்ராவி பாடம் சொல்லி கொடுத்தாங்களா? நான் காலேஜ் விட்டு நிக்க போறேன். எந்த செக்ஷன் பிரகாரம் நிக்க போற? அவங்க எல்லாம் மிருகுங்க டாடி. ஒருத்தனுக்கு கூட அங்க மேனஸே தெரியல. மேனஸ் தெரிய வேண்டியது அவங்களுக்கு இல்லமா,
அவங்கள மேனேஜ் பண்ண உனக்கு தெரியும். ஆவேசம் நஷ்டத்தை ஏற்படுத்தும், நிதானம் லாபத்தை ஏற்படுத்தும். முக்கியமா 22ஆம் நூற்றாண்டுல பொண்ணுங்க எங்கேயோ எங்க போற ஆரம்பிச்சிட்டீங்க உங்க ராமாயணத்தை. எனக்கு பசிக்குது, நான் வரேன். ஐயோ, அவங்கள மாத்திரத்துக்கு அந்த அம்பேத்கர் புது செக்ஷனை கண்டுபிடிக்குமே தவிர நம்மளால எதையும் கண்டுபிடிக்க முடியாதுமா. இன்னும் முடிக்கல உங்க ராமாயணத்தை? இல்லம்மா, இப்பதான் சுப்ரபாதம் ஆரம்பிச்சேன். சீக்கிரம் முடிச்சிட்டு வாங்க, சாப்பாடு போடுறேன். வேண்டாமா, உன் கோபத்துல என் வயிறு நிறைஞ்சிருச்சு. ஹாய் காரம், நமஸ்காரம். அம்மா, ஸ்விமிங் பூல்ல உன் அழக பார்த்ததுல இருந்து எனக்கு வீட்டுக்கு போறதுக்கே இஷ்டம் இல்ல டார்லிங். அதனாலதான் இங்க வந்துட்டேன். சீனா எல்லாரும் தூரம் போயிடுவாங்க. ஆனா நீ என்ன பார்த்து எவ்வளவு சீன் சொல்றியோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்ககிட்ட நெருக்கமா வருவேன். பிகாஸ் ஐ லைக் யூ. டாடி, ஏய், உன் டாடி கிட்ட பேச வேண்டியது நான் இல்ல, என் டாடி. தோல்விங்கிற வார்த்தையே என்னோட அகராதியிலே கிடையாது. பொறுத்திருந்து பாரு. See you, bye.
சிக்கு கண்ண தூக்கி நாம் முத்தமிட்ட விக்கி இனி கல்லாம சக்கல்லாம சூடு கற்றுக்கொள்ளவே ஆண்டிப்பட்டி ஆசாமச்சா அச்சாரங்கா அச்சாரம்மா போடப்பா தண்ணீருங்க உங்களோடப்பா சம்சாரமா மச்சான் மச்சான் பெருசு மச்சான் மச்சான் பெருசு அம்மா என்ன புத்தம் புதுசு ஐயோ எல்லாம் இழசு ஆண்டிப்பட்டி ஆசாமச்சா அச்சாரங்கா அச்சாரம்மா போடப்பா தண்ணீருங்க உங்களோடப்பா சம்சாரமா ஹாய் காரம் நமஸ்காரம் ராத்திரி தூக்கம் வந்துச்சா வந்திருக்காது பிகாஸ் யூ கான்ட் ஃபர்கெட் மீ பாய் ஹாய் முரளி ஹாய் விஜயா உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ரியலி எதனால தெரியுமா நீ என்ன அட்டாக் பண்ண ஸ்டைல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படியா யூனோ ஹீரோவை விட ஆன்டி ஹீரோக்கு தான் பவர் அதிகம் ஹீரோஸ்ல வெறும் டம்மிங்க வில்லன்களை நடுவுல வச்சுக்கிட்டு பெரிய ஹீரோ மாதிரி போஸ் கொடுப்பானுங்க உன்ன மாதிரி டேஷிங் நேச்சர் உள்ளவங்க தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் டிராமா ஆடுறவங்கள பார்த்தா எனக்கு பிடிக்கவே பிடிக்காது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தானே ஒண்ணா போலாமா கம் லெட்ஸ் கோ டேய் நில்றா ஏய் போடா வெய் யூ ராஸ்கல் பிரியமான மாணவ மாணவி கண்மணிகளே அமைதி அமைதி இப்ப நான் நடத்த போற பாடம் சிவபெருமான பற்றியது ராமாயணத்துல வர சிவதனுசுவ யார் உடைச்சாங்கன்னு உங்களை யாராவது சொல்ல முடியுமா சிவதனுசுவையா உனக்கு தெரியும் எனக்கு தெரியும் உட்காரு ஏ அப்துல்லா நீ சொல்லு क्या बोलो सर ஐயோ உன்னை கேட்டது என் தப்பு தான்டா டே சுப்பராஜே நீ சொல்லு நான் உடைக்கல சார் ஐயோ அவன் பொய் சொல்றான் சார் அந்த வில்ல உடைச்சது அவன்தான் அட படுபாவிகளா தாய்மொழி பற்றி கொஞ்சமாவது இருக்கா நம்ம நாட்டு இதிகாசமான ராமாயணத்தை பத்தி ஒரு கேள்வி கேட்டா அது கூட தெரிய மாட்டேங்குது உங்களுக்கு மட்டும் தமிழ் பற்று இருக்கா ஷர்ட் போட்டுக்கங்க என்ன மாதிரி ஒரு கதர் வேஷ்டியும் கதர் ஜிப்பாவும் போட்டுக்கலாம்ல இந்த வியாக்கியானத்தை கூட குறைச்சல இல்ல உட்காரு இந்த பாருங்க நான் பாடத்தை நடத்துறேன் சிவதனு சுவை வளைப்பதற்கு பல நாட்டு ராஜகுமாரர்கள் வந்தார்கள் சிவதனு சுவை எழுப்புங்க அவனை ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தியும் வந்தார் ஜானகி தேவி அவரை நோக்கினார் ஜானகி தேவி என்னையா நீ வேற நடுவுல வந்து கழுத்தா இருக்கிற என்ன விஷயம் கொண்டாத இது வேற நடுவுல இத பாருங்க நம்ம காலேஜ்ல இருந்து ஊட்டிக்கு டூர் போய் தொலைக்க போறாங்களாம் போகணும்னு விருப்பப்படுறவங்க பேரை கொடுத்து தொலைங்க லக்ஷ்மி உட்காரு விஜயா அண்ட் முரளி ஒன்னா போய் தொலைக்க போறீங்களா ஆமா சார் விக்கி ராஜு ஜாக்சன் அப்துல்லா பசங்க 4 பேரும் ஒன்னா போய் தான் தொலைவானுங்க கடுப்பாயிட்டால கடுப்பாயிட்டா ஆமாமா ஆமா ஆமா யாரா கடுப்பானது பரதேசி பசங்களா ஏமால என்ன பண்றீங்க வெளிய போய் சண்டை போட்டு தொலைங்க
விக்கி, இது வரைக்கும் உங்க அப்பா முகத்துக்காக உன் மேல எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்காம இருந்தோம். ஆனா இனியும் சும்மா இருந்தா பிரின்சிபல்ங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் இல்லாம போயிடும். So you are dismissed from the college. ஹலோ, யாரு? உன் கண்ணுல விழுந்த காரம். காலேஜ்ல இருந்து டிஸ்மிஸ் ஆகி ஹாயா ரெஸ்ட் எடுக்கிறியா கண்ணா? என்ன பத்தி தெரிஞ்சு கூட என்கிட்ட மோதினல்ல. ஹீரோ மாதிரி இருந்த நீ ஜீரோ ஆயிட்ட. பாவம். எப்படி இருக்கு என் ஷாக் ட்ரீட்மெண்ட்? குள்ளநரி மேல பனங்காய் விழுந்தது மாதிரி இருக்கா? நாளைக்கு காலையில நான் என் ஃப்ரெண்ட் முரளி நாங்கெல்லாம் ஊட்டிக்கு டூர் போக போறோம். அங்க நாங்க சந்தோஷமா ஜாலியா இருப்போம். பாவம் நீ மட்டும் தனியா வீட்ல உட்கார்ந்துகிட்டு நகத்தை கிள்ளிக்கிட்டு இருக்கணும். நகமெல்லாம் கிள்ளி முடிஞ்சதுக்கு அப்புறம் நீ என்ன செய்வ? ஐடியா. உன் ஃப்ரெண்ட் லூஸ் ராஜு இருக்கால, அவனை கூப்பிட்டு வச்சுக்கிட்டு பகவத்கீதை படிக்க சொல்லி புண்ணியம் தேடிக்கோ. பாய். ஹலோ, ஜெகபதி ஹியர். சார் நான் விக்கியோட ஃப்ரெண்ட் பேசுறேன். நீங்க உடனே கிளம்பி சூரிய ஹாஸ்பிடல் வாங்க சார். ஹாஸ்பிட்டலுக்கா? நான் எதுக்குயா? நீங்க வாங்க சார் சொல்றேன். என்னையா? என்ன எதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு வர சொன்னீங்க? அம்மா நீங்க எல்லாம் இங்க இருக்கீங்க? விக்கி எங்க? விக்கி விக்கி அவனுக்கு விக்கி விக்கி கேன்சரா? டாக்டர் அவனை கொஞ்ச நாள் ஊட்டியில போய் ரெஸ்ட் எடுக்க சொன்னார் சார். அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கிறேன்னு சொன்னாரு. விக்கி எங்க? உள்ள இருக்கான் சார். கவலைப்படாத விக்கி. என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் டாக்டர் நடேஷ் டெல்லியில இருக்கான். அவனை வரவழைச்சு. என்னாச்சுமா? என்ன அதிசயம், சூரியனும் சந்திரனும் ஒரே இடத்துல உதயமானது மாதிரி இருக்கு. அப்பாவும் பிள்ளையும் ஒன்னா சேர்ந்து வர்றீங்க. அன்புங்கிறது மனுஷங்களுக்கு கஷ்டம் வரும்போது தானே ஒன்னா சேரும். நல்லா இருக்குங்க நீங்க சொல்றது. தங்கமான பிள்ளைய வச்சுக்கிட்டு உங்களுக்கு என்ன கஷ்டம்? அம்மா எனக்கு பசி எடுக்கிற மாதிரி இருக்குமா? சாப்பிட்டா பசி போயிடும். வாடா. டாடி, நீங்க எங்க அம்மா கிட்ட உண்மையை சொல்லிடுவீங்களோன்னு நான் ரொம்ப பயந்துட்டேன் டாடி. விக்கி, 25 வருஷ வாழ்க்கையில ஒவ்வொரு கஷ்டத்தையும் அவ கூட பங்கு போட்டுக்கிட்டு, ஆனா இன்னைக்கு இங்க 2 பேராலும் தாங்க முடியாத கஷ்டத்தை அவகிட்ட சொல்றது கூட எனக்கு தைரியம் இல்லடா. டாடி, ஓகே, நாம 2 பேரும் இன்னைக்கு ஊட்டிக்கு போறதுக்கு டிக்கெட் ஏற்பாடு பண்றோம். டாடி, நீங்க வந்தீங்கன்னா அம்மாவுக்கு சந்தேகம் வந்துருமா என்னவோ? நான் இங்கே இருந்தா உன்னை பத்தி நினைச்சே எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்துரும். டாடி, நீங்க இவ்வளவு பயந்தாங்குழியா இருப்பீங்கன்னு நினைக்கவே இல்ல. ஆமாண்டா, நான் பயந்தாங்குழிதான். குழந்தைங்களை பத்த எல்லா தகப்பனும் பயந்தாங்குழிதான். ஓகே, நீ எங்களை பத்தி கவலைப்படாத. சந்தோஷமா போயிட்டு வா. Go ahead. Yes. know that it's right. Yeah, he's a right choice, baby. Oh, you got yeah, he's a right choice, baby. Hey, the right choice, baby. Hey, வரமாட்டேன்னு நினைச்சல? That is Vicky. Are you ready? Oh, yes. Okay then, start. 1, 2, 3, 4. ஒயிலே ஒயிலே குண்டு மல்லி மயிலே 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 செண்டு மல்லி ஒயிலே 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 குண்டு மல்லி மயிலே 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 செண்டு மல்லி பாலாஜி ரங்கா முழிச்சாலே மங்க அடிப்பட்ட தேங்கா தேங்கா அடிப்பட்ட மாங்க பொங்குறாளே கங்கா ஆத்தாடி அல்வா திங்க ஒயிலே 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 அள்ள போனை நீ சேரும் பாசி ஜெமினி செல்ல பிள்ளை ஒயிலே ஒயிலே
ஒய்யே ஒய்யே குண்டு மல்லி நீ சேது காஃபி ஜெமினி செல்ல பிள்ளை சாத்துக்குடியே ஷோக்கு லேடி சொக்குரிய நிக்கிறிய என்ன மயிலா ஆட்டம் போடும் ஸ்வீட்டி பாப்யூட்டி வெரைட்டி பியூட்டி செய்ய விடுவேரா போட்டி என்ன போட்டி நாடோடி படகோட்டி போட்டி பயிற்சியும் ஊர் பேசாராய்ச்சி நீ பேசினாளாச்சி நாள் பார்த்து ரசித்தேனா ஒய்லே 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 குண்டு மல்லி 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 மயிலே 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 செண்டு மல்லி தரா टिप-टाप रबर शेप नी कप्पल कप्पल जोर बेक्कटुमा ஹே ஆளப்பாரு கப்பு தண்டா முட்டி என்ன வட்டி ஏக்குறியே டஸ் புஸ் மிஸ் உண்டஸ் அட்ரஸ் மிஸ் பண்ணி காட்டட்டுமா மச்சமுள்ள மத்தி ஒலுப்பு படிக்கிட்டு படில் போட்டு தாங்கட்டுமா நீ ஆடு மாதோடு நீ வாழ நெஞ்சோடு பூவோடு கூட்டட்டுமா ஒய்லே 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 குண்டு மல்லி 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 மயிலே 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 செண்டு மல்லி ஒய்லே 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 ஐல போரே நீ சேது காஃபி ஜெமினி செல்ல பிள்ளை பாலாஜி ரங்கா சிப்படா முழிச்சாலே மாங்கா அடிபட்ட தேங்காய் தேங்காய் ஆசாமி ரங்கா இவட்டி மாங்கா உச்சாடி புளியம்புமா ஒய்லே 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 குண்டு மல்லி மயிலே 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 செண்டு மல்லி ஒய்லே 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 ஐல போரே நீ சேது காஃபி ஜெமினி செல்ல பிள்ளை விஜயா விஜயா நில்லு ப்ளீஸ் நான் சொல்றதை கேளு நான் வந்ததே உனக்காக தான் இவ்ளோ நடந்து உனக்கு புத்தி வரலையா நீ என்ன ஆக்ட் பண்ணாலும் இட்ஸ் வேஸ்ட் இல்ல விஜயா விஜயா என்ன முதல்ல புரிஞ்சுக்கோ இது ஒன்றும் விளையாட்டு இல்ல ஐ லவ் யூ so much விஜயா ப்ளீஸ் சிரிக்காத விஜயா நான் சொல்றது உண்மை நான் உன்னை நிஜமாவே காதலிக்கிறேன் விஜயா நீ கேவலப்பட்டது பத்தாது காதல்ங்கிற வார்த்தையை ஏன் கேவலப்படுத்துற இன்னொரு தடவை என் விஷயத்துல குறுக்க வந்தா உனக்கு மரியாதை இருக்காது விஜயா ஐ சே கெட் லாஸ்ட் ஏய் நான் தான் ஆன்டி ஹீரோ நீ பாராட்டின அந்த ஆன்டி ஹீரோ வா கம் ஆன் விஜயா வா 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 கம் ஆன் கம் ஆன் சத்தம் போடாத ஏய் ஏய் கம் ஆன் விஜயா ஏய் ஓஹோ இது கூட உன் செட்டப் தானா விஜயா இந்த மாதிரி ட்ரிக்ஸ் எல்லாம் செஞ்சா நான் உனக்கு பழிஞ்சு போவேன்னு நினைச்சியா விஜயா நான் சொல்றதை நம்பு எனக்கு எதுவும் தெரியாது நான் உன்னை ரொம்ப சின்சியரா லவ் பண்றேன்
காலையில நான் சொன்னதை நீ புரிஞ்சுக்கலங்கிறதுக்காக இப்ப சொல்ல வந்தேன். இன்னும் என்ன நம்ப வைக்கலான்னு பாக்குறியா? காலேஜ்ல இருந்து டிஸ்மிஸ் ஆகி வீட்டுக்கு எதுக்கு வந்தேன்னு இப்ப புரிஞ்சு போச்சு. விஜயா நான் சொல்றது கேளு. தேவையில்ல, மரியாதை எங்க எது போ, இல்லனா போலீஸ கூப்பிட வேண்டியதா இருக்கும். விஜயா என்ன பண்ணி தனியா யோசனை பண்ற? என்னங்க, அவன் போய் ஒரு வாரத்துக்கு மேலாச்சுங்க. போனும் பண்ணல, லெட்டரும் போடல. இத்தனை நாள் அவனை விட்டுட்டு நான் தனியா இருந்திருக்கிறேனா? இதுக்காக கவலைப்பட்டு உட்கார்ந்திருக்க? ஆம்பளைனா அங்கங்க போக வேண்டியதா இருக்கும். எங்கேயாவது போறதுக்கு அவன் என்ன பொட்ட பிள்ளையா? அப்படியே இருந்தாலும் மருமகனை என் வீட்டோட வச்சுக்குவேன். இல்லம்மா, வியாபாரத்துக்காக வெளியூர் போக வேண்டியிருக்கும்ல. என் கண்ணு முன்னாடி நடக்காத எந்த வியாபாரத்தையும் நான் செய்யவே விட மாட்டேன். நீ போகாத இடத்துக்கு அவன் போகணும்னா? நீங்க ஒரு பைத்தியங்க. நான் போகாத இடத்துக்கு அவன் எப்படி போவான்? போக மாட்டா, போக விட மாட்டேன். அன்னபூர்ணி, அம்மாவோட ஆசை குழந்தைங்க நல்லா இருக்கணுங்கிறது தான். அப்படியாவது உன் வார்த்தை இத பழிக்கட்டும். பாருங்க, அவன் வீட்டுல இல்லாம பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கு. நீங்க போறீங்களா இல்ல நான் போட்டுமா? உடனே புறப்பட்டு போறேன், போதுமா? நீ பண்றது நல்லா இல்லடா. உன் ஸ்டேட்டஸுக்கு ஒரு பொண்ணுக்காக இவ்வளவு தூரம் தாழ்ந்து போறியே. நம்ம எப்போ இந்த மாதிரி கேவலப்பட்டிருக்கோமா? டேய், இதெல்லாம் ரொம்ப ஓவரா தெரியுதுடா. நீ இப்படியே போயிட்டு இருந்தா பைத்தியக்காரன தான் அவன். இல்லடா, நம்ம ஆசைப்பட்டது கிடைக்காம போனா எப்படியாவது சாதிச்சு அதை அடைஞ்சே தீரணுங்கிற வெறி அதிகமாகும். அதனாலதான் நான் விஜயாவை சின்சியரா. விக்கி, ஆமாண்டா, என் உயிர் போற வரைக்கும் நான் அவளை காதலிச்சுக்கிட்டே இருப்பேன். என் காதல் மட்டும் நிறைவேறாம போனா நான் வாழ்றதுல அர்த்தமே இல்லடா. யாரா அந்த பொண்ணு? நம்ம கணபதி சார் பொண்ணு விஜயா சார். கணபதியோட பொண்ணா? ஆமா சார். அங்கிள், நீங்களா? நீங்க எங்க? உங்ககிட்ட பேசுறதுக்காகத்தாமா வந்தேன். ஏன் கூடவா? ஆமா, விக்கி என் பையன். What? அதுக்காக நீ என் மேல வச்சிருக்கிற மதிப்பை அவன் மேல காதலா மாத்த வேண்டியதில்லை. எனக்கு தெரியுமா, விக்கி கிட்ட உனக்கு காதல் இல்லைன்னு, நீ வெறுத்து ஒதுக்குறேன்னு. அது இல்ல அங்கிள். அதுக்கு காரணம் ஏதோ இருக்கலாம். காதல் மார்க்கெட்ல கிடைக்கிற பொருள் இல்லைன்னு எனக்கு தெரியும். அதை விலை பேசுறதுக்காக நான் வரலம்மா. நோயை குணப்படுத்துற டாக்டருக்கு நோயை காதலிக்கணுங்கிற அவசியம் இல்லம்மா. அழகா பூக்குற ரோஜா பூ முள்ளையும் தாங்குதுமா. அதனால அதோட கௌரவம் குறைஞ்சிடாது. ஆனா அங்கிள், பின்ன எதுக்காக வந்து என்ன ஆச்சரியப்படுறியா? விக்கிக்கு போன் கேன்சர். வாழ்றது இன்னும் 6 மாசமோ 1 வருஷமோ யாருக்கும் தெரியாது. அங்கிள், I'm sorry அங்கிள். அந்த பரிதாபம் என் மேல உனக்கு இருந்தா எனக்கு ஒரு உதவி செய்யறியாமா? என் பையன் கண்ணை மூடுற வரைக்கும் சந்தோஷமா இருக்க வைக்க உன்னாலதாம்மா முடியும். ஆண்டவன் அவனுக்கு ஆயுச கொடுக்கலமா. அவன் வாழ்ற கொஞ்ச நாளைக்கு நீயாவது மகிழ்ச்சியை கொடு. உன்னை எங்க வீட்டு மருமலாக்கி பாக்குற அதிர்ஷ்டம் எங்களுக்கு இல்ல. ஆனா அந்த நடக்காத வாழ்வை நினைச்சுக்கிட்டு ஆனந்தப்படுற சந்தர்ப்பத்தையாவது எங்களுக்கு கொடு. உங்க அப்பாவுக்கு எனக்கு இருக்கிற நட்புக்காக நீ எப்படியாவது இந்த உதவியை செய்வா. காதல் உயிரை கொடுக்காதுன்னு எனக்கு தெரியுமா. ஆனா உன் காதல் அவனை இன்னும் கொஞ்ச நாள் உயிர் வாழ வச்சா எனக்கு அதுவே போதும், அதுவே போதும். ஆனா மனசு இல்லாத இடத்துல. எனக்கு தெரியுமா, எனக்கு தெரியும். உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கிறது அவன் மேல காதல் இல்ல, அவன் வாழ்க்கை மேல ஒரு அனுதாபம். கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி நீ நடிச்சா போதுமா. அம்மா விஜயா, என் பையன் முகத்துல சந்தோஷத்தை பாக்குறதுக்காக தகப்பனா உன் காலை பிடிக்கும் நான் தயாரா இருக்கேன். மடே, அர்ஜென்ட்டா போன் பண்ணு. மடே, உன்னதாமா? ஐயோ, இன்னும் எவ்வளவு நேரம் ஆகுமோ? அங்க மீட் பண்ணலாமா? சரி, கண்டிப்பா வரணும். ஓகே, பை. ஹாய் டாடி. ரொம்ப நேரம் ஆச்சு வந்து. 1 மணி நேரம் ஆச்சு. சாரி டாடி. பாருமா, இப்படி சென்ஸ் இல்லாம மணிக்கணக்கா பேசிட்டு இருக்கிறியே. இதுவே பப்ளிக் டெலிபோனா இருந்தா செக்ஷன் 290 பிரகாரம் எப்ப பாரு கேஸ் செக்ஷன் என் உயிர் எடுக்கிற உங்க மேல எந்த செக்ஷன்ல கேஸ் போடலாம்னு பார்த்து சொல்லுங்க. செக்ஷன் என்னது? என் மேலே கேஸ் போடுறா? பாருமா, கோர்ட்ல நான் எல்லா கேஸ்லயும் வின் பண்றேன்.
ஆனா உன்கிட்ட மட்டும் தோத்துதான் போகணும். எதை பத்தி? அதுக்குதான் மூளை வேணும் சொல்லு. ஹாய். டேய் வாடா சினிமாக்கு போலாம்டா. ரெட் ஃபிலிம்டா. ஐ அம் வெரி பிஸிடா. நீங்க எல்லாரும் போயிட்டு வாங்க. ரெட் சினிமாடா. டேய் நான் விஜயா கூட வெளிய போறேன்டா. பை. அப்புறம் பார்க்கலாம். ஏய் நேத்து வந்த காதலிக்காக உயிரா பழகிற நண்பர்களை விட்டுட்டு போறானே பகவான் இத பத்தி கீதையில என்ன சொல்லிருக்கான்னா? ஏய் இவன் வாயை மூடுடா. விஜயா வாழ்க்கையில நான் எங்க தோத்து போயிடுவேன்னு ரொம்ப பயந்துட்டு இருந்தேன். ஆனா நீ என்ன ஜெயிக்க வச்சு என்ன நீ முழுசா ஏத்துக்கிட்டியே. அதான் சத்தியம். என்ன நினைஞ்சிருவன் பயமா? நான் எப்பவும் நினைஞ்சிட்டேன் விஜயா. அதான் உன்னோட காதலுங்கிற மழையில நினைஞ்சு முழுகிட்டேன்.
விஜயா, உனக்கு இன்னும் என் மேல இருக்கிற கோபம் போகலையா? உண்மையில எனக்கு என்ன கோவம்? உன் மேல பரிதாபப்பட்டு உன்னை காதலிக்கிற மாதிரி நடிச்சியா? பின்ன ஒரு நல்ல பொண்ணு உன்னை காதலிப்பாளா? விஜயா, எஸ். உனக்கு கேன்சர், நீ 6 மாசத்துல செத்து போயிடுவ. உன் உயிர் போற வரைக்கும் உன்னை காதலிக்கிற மாதிரி நடிக்க சொல்லி உன் டாடி என் கால பிடிக்காத குறையா என்ன கெஞ்சி கேட்டாரு. வாட்? எனக்கு கேன்சரா? ஏன் வெக்க இல்லாம அப்படி சிரிக்கிற? ஏன்னா எனக்கு கேன்சர் இல்ல. வாட்? அது உண்மை இல்ல. உண்மை இல்லையா? எஸ். உன்னோட காதலை அடையணுங்கிறதுக்காக நான் ஆடின பிரமாதமான நாடகம். நான் காலேஜ்ல இருந்து டிஸ்மிஸ் ஆன அன்னைக்கு ராத்திரி எனக்கு போன் பண்ணி நீ என்ன கிண்டல் செஞ்சியே, அன்னைக்கு எப்படியாவது நம்ம ஊட்டிக்கு போய் ஆகணும். இட்ஸ் a challenge. போயிட்டு வந்துடும். அதுக்காண்ட அவ்வளவு டென்ஷன் ஆகுற? டேய் முட்டாள், எங்க அப்பாக்கு தெரிஞ்ச என் காலையை வெட்டிடுவாரு. அப்படின்னா சொல்லாமக்கெல்லாம் ஓடி போயிடுவோம். ஐயோ, அவ்வளவுதான், வேற வேணையே வேண்டாம். எங்க அப்பா என்ன உண்டு இல்லைன்னு பண்ணிடுவாரு. போறதுக்கு பணம் வேணுமேடா, இல்லாம என்ன பண்றது? வா வா, கே போலரு. உண்மைதான். இதுக்கு ஒரே வழி உங்க அம்மா தான். அவங்கள நீ ரெக்கமெண்ட் பண்ண வச்சிட்டனா நம்ம ஊட்டி போற ப்ரோகிராம் சாங்ஷன் ஆயிடும். பிரயோஜனமே இல்ல. காலேஜ்ல டிஸ்மிஸ் ஆனதுல இருந்து நம்ம செல்வாக்கு செல்லா காசு ஆயிடுச்சு. வேற எப்படிடா போறது? ஐடியா. என் ஃப்ரெண்ட்ஸோட உட்கார்ந்து ஊட்டிக்கு போறதுக்காக பிளான் போட்டுக்கிட்டு இருந்தேன். எதாச்சும் எனக்கு வயிற்று வலி வந்தது. என் ஃப்ரெண்ட்ஸ் என்ன டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போனாங்க. அப்போ ஒரு கேன்சர் பேஷண்டோட ரெக்கார்ட்ஸ் எங்களுக்கு கிடைச்சது. அதை என் பேர்ல மாத்தி என் ஃப்ரெண்ட்ஸ் மூலமா எங்க அப்பாவுக்கு கிடைக்கிற மாதிரி செஞ்சேன். எங்க அப்பாவும் எனக்கு நிஜமாவே கேன்சர்னு நம்பிட்டாரு. நான் 6 மாசத்துக்குள்ள செத்து போயிடுவேன்னு நினைச்சு என்ன காதலிக்கிற மாதிரி உன்கிட்ட நடிக்க சொல்லிருக்கலாம். உண்மையிலேயே உன்கிட்ட அப்படி அவர் சொன்னது எனக்கு தெரியாது. நீ என்ன வெறுத்த அளவுக்கு நான் உன் மேல காதலை வளர்த்துக்கிட்டேன். அந்த காதல் தான் எங்க அப்பா கிட்டயே என்ன பொய் சொல்ல வச்சிடுச்சு. ஆனா விஜயா, என் காதல் நாடகம் இல்ல. Sincerely, I love you. You bloody, you cheat. ஒரு பொண்ணோட காதலுக்காக பெத்த தகப்பன்கிட்டே போய் சொன்னியா? ஏய், உன் மேல இருக்க காதலை தான் அப்படி செஞ்சேன். அத உன்கிட்ட சொன்னா நீ நம்ப மாட்ட. காதலா? பைத்தியக்காரத்தனமான வேலைக்கெல்லாம் காதல்னு பேர் வச்சு எனக்கு பைத்தியம் பிடிக்க வைக்காது. Shut up. Look, உண்மைங்கிற வார்த்தை ரொம்ப உயர்ந்தது. அத பத்தி உனக்கு என்ன தெரியும்? விஜயா, நீ மனுஷனே இல்ல, நீ ஒரு மிருகம். நீங்க இவ்வளவு கேத்திரமா போவீங்கன்னு நான் நினைக்கிறேன். உங்க பையனோட எண்ணத்தை நிறைவேற்றணுங்கிறதுக்காக அப்பாவியான ஒரு பொண்ணோட வாழ்க்கையை நாசம் செய்யணும்னு பாக்குறீங்களே. என்னம்மா, என்ன நீ சொல்ற? உங்க மகன் பொய் சொல்லிருக்கா, பெத்த தகப்ப அதை உண்மையை நம்பிட்டீங்க. உங்க மகன் மோசம் பண்ணிட்டா அதை கண்ணீரால தியாகமாக்கிட்டீங்க. பேஷ், அப்படிப்பட்ட மகனுக்கு இந்த மாதிரி ஒரு தகப்ப இருக்கிறதுல ஆச்சரியம் இல்ல. விஜயா. ஏன் சார், உங்க பையனுக்கு போன் கேன்சர். 6 மாசத்துல செத்துருவான். நிஜமா மரணம் சில பேர்களை மகான்களா மாத்தும். ஆனா மரணத்தை தன் சுயநலத்துக்காக பயன்படுத்திக்கிற உங்க பையன் மாதிரி உள்ள பொறுக்கீங்களே, ஃப்ராட்னு சொல்லுவாங்க. என் மகனுக்கு எந்த வியாதியும் இல்ல. என்னது நீ சொல்றது உண்மையா? என் மகனுக்கு கேன்சரா? என்னங்க இதெல்லாம்? சொல்லுங்க, நீங்களும் உங்க செல்ல பையனும் சேர்ந்து ஆடின நாடகம்னு சொல்லுங்க. உங்க புத்திசாலித்தனத்தாலும் உங்க கண்ணீராலும் கேவலமா என்ன மோசம் செஞ்சீங்கன்னு சொல்லுங்க. உங்க மேல ஏற்பட்ட அனுதாபத்தால எனக்கு இஷ்டம் இல்லாம போனாலும் உங்க பையனை காதலிச்ச மாதிரி நான் நடிச்சேன்னு சொல்லுங்க. மனிதாபிமானத்தோட உதவி செய்யலாம்னு நினைச்சேன். ஆனா உங்க பையன் மிருகம் மாதிரி என்கிட்ட நடந்துக்கிட்டான். உங்க பையனுக்கு வந்தது கேன்சர் இல்ல, அதை விட பயங்கரமான வியாதி. அதுக்கு பேரு காமம், அதுக்கு பேரு மிருகவெறி. விஜயா, I hate you. I hate you, sir. I hate all of you. அம்மா, என்னம்மா இருட்டில் உட்கார்ந்திருக்கீங்க? இந்த வீட்டுக்கு வெளிச்சமே நீதான்டா. அம்மா, என்னடா?
சொல்ல வேண்டிய போய் மிச்ச மீதி ஏதாவது இருக்கா? அம்மா நீ என்ன போய் சொன்னாலும் நான் நம்புறேன்டா. பெத்த தாய் இல்லையா? நீ எப்ப எதை சொன்னாலும் நம்பால உங்க அப்பாவையே நம்ப வச்சு அவரையே பொய் சொல்ல வச்சிருக்கியே, நீ பெரிய ஆளுடா. அம்மா நான் பாய மூடுறா. நீ சொன்னது பொய்ன்னு தெரியாம அத மனசுக்குள்ளேயே போட்டு புழுங்கி என்கிட்ட கூட சொல்லாம தனக்கு தானே நொந்து அவர் மனசு எவ்வளவு சோர்ந்து போச்சு பாருடா. அம்மா என்ன மன்னிச்சிருமா. உன்னை மன்னிக்க வேண்டியது நான் இல்லடா, அப்பாதான். டாடி ஐம் சாரி. இந்த அடியை என் நெஞ்சில் அடிச்சிட்டேடா. ஐ கேன் நெவர் எக்ஸ்கியூஸ். நோ. விஜயா விஜயா நில்லு. விஜயா என்ன மன்னிச்சிரு. இவ்வளவு நாளா நான் வாழ்க்கையை சீரியஸா எடுத்துக்காம என் பேச்சால செய்கையால உனக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துட்டேன். ஆனா நான் இப்ப ரொம்ப மாறிட்டேன் விஜயா. அதனாலதான் நான் என் புது வாழ்க்கைய உன் கூட பங்கு போட்டுக்கலான்னு வந்திருக்கேன். இது ஒரு புது நாடகமா? ஆமா, பெத்த தகப்பங்கிட்டே போய் சொல்லி நாடகம் ஆண்டவன் தானே. இது மட்டுமா? உன்னால எது வேணாலும் செய்ய முடியும். நான் சொல்றது உண்மை, என்ன நம்பு விஜயா. நான் மாறிட்டேன். எப்பல இருந்து? அம்மா கண்ணீரை பார்த்து அப்பா கவலைய பார்த்து நான் மாறிட்டேன். மனசார தெரிஞ்சிட்டேன். இப்போது என்ன நம்பு விஜயா. சூரியன் மேற்குல உதிச்சதுன்னு சொன்னா நம்புறேன், கடல்ல தண்ணி வத்தி போச்சுன்னு சொன்னா நம்புறேன். நீ மட்டும் மாறிட்டேன்னு சொன்னா நம்ப மாட்டேன், நம்ப மாட்டேன். சுட்டெரிக்கிற சூரியன் சாயந்தரமான குளிர தருது. புயலுக்கு கொந்தளிக்கிற கடல் மறுபடியும் நிசப்தம் ஆயிடுது. இயற்கையிலேயே இவ்வளவு மாற்றம் சகஜமா இருக்கும்போது நான் மாறக்கூடாதா? எனக்கு உன்னை பிடிக்கல. எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு. நான் உன்னை வெறுக்கிறேன். நீ என்ன ஏத்துக்கலனா நான் சாகர வரைக்கும் போராடுவேன். உனக்கு என்ன பைத்தியமா? வாழ்க்கையில நிறைய பைத்தியக்காரத்தனை செஞ்சுட்டேன். இது ஒண்ணுதான் நான் செய்ய போற நல்ல காரியம். நீ என்ன காதலிக்கிற வரைக்கும் உண்ணாவிரதம் இருக்க போற. நான் நொந்து நூலா போனாலும் சரி உன் கண்ணு முன்னாடியே நிப்பேன். அதை பார்த்தாவது நீ மனசு மாறி ஒரு தடவை, ஒரே ஒரு தடவை என்ன காதலிக்கிறேன்னு சொல்லு. எனக்கு அதுவே போதும் விஜயா. இது எனக்கு நானே கொடுத்துக்கிற தண்டனை. உன் பார்வையால என் மேல ஏற்பட்ட கெட்ட எண்ணத்தை தீக்கிறதுக்காக எனக்கு நானே வச்சுக்கிற சோதனை. காதல் தியாகம். பாய். வாட்? உண்ணாவிரதம் இருக்க போறியா? அதுவும் காதலிச்ச பொண்ணுக்காகவா? ஆச்சரியமா இருக்க. அதுக்கு நான் என்ன செய்யணும்? நீங்க தான் உதவணும் சார். என் போராட்டம் வெற்றி அடையணும்னா கண்டிப்பா நீங்க தான் சார் ஹெல்ப் பண்ணணும். எப்படி? ஒருவேளை அந்த பொண்ணு என் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம், என்ன அரெஸ்ட் பண்ண வைக்கணும்னு ட்ரை பண்ணலாம், இல்ல வேற யாராவது என் போராட்டத்தை கெடுக்கணும்னு பார்க்கலாம். அதனாலதான் முதல்ல உங்ககிட்ட வந்தேன். நீங்க நிறைய லவர்ஸை ஒன்னா சேர்த்து வச்சிருக்கீங்கன்னு நான் பேப்பர்ல படிச்சிருக்கேன். தயவு செஞ்சு என்னோட காதல் நிறைவேற நீங்க தான் சார் ஹெல்ப் பண்ணணும். வெரி குட் மை பாய். ப்ரோசீட். we will always with you. Thank you sir. ஒன்னடா கழுத சாமர்த்தியமா பொண்ணை தூக்கிட்டு போய் கல்யாணம் பண்ணிக்கிறது ஹீரோ லட்சணம்டா. இல்ல கல்யாணம் பண்ணிக்க, இல்ல சாப்பிட மாட்டேன், தற்கொலை பண்ணிக்கன்னு சொல்றதெல்லாம் ஓல்டு ட்ரெண்டடா. இப்ப லேட்டஸ்ட் ட்ரெண்ட் என்ன தெரியுமா? நீ தைரியமா அந்த பொண்ணை தூக்கிட்டு போய் எங்கேயாவது செட்டில் ஆயிடு. நானும் கணபதி அடிச்சுக்கிட்டு ஹாயா உன்னை வீட்டுக்கு கூட்டு வந்துடும். உனக்கு ஏண்டா தலையெழுத்து? அந்த பொண்ணுக்காக நீ ஏண்டா சாப்பிடாம இருக்க போற? அறிவு கட்டவன். அம்மா நான் இவ்வளவு நாள் தப்பு செஞ்சுட்டேன். இப்ப அந்த தப்பு திருத்திக்கிறதுக்கு முயற்சி பண்றேன். விஜயாவை நான் மனப்பூர்வமா காதலிக்கிறேன்மா. என் காதல் உண்மையானது புனிதமானதுன்னு ப்ரூவ் பண்றதுக்கு எனக்கு இதை விட்டா வேற வழி தெரியலமா. காதல் தியாகம் புனிதமாகுமா? அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது. உன்ன மாதிரி முட்டாளுங்களா எதையாவது சொல்லிக்கிட்டு அடிச்சுக்கிட்டு சாகுறாங்க. டாடி ப்ளீஸ் டாடி, என் வழியை மாத்தணும்னு முயற்சி பண்ணாதீங்க. தயவு செஞ்சு என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க ப்ளீஸ் ப்ளீஸ் டாட். சரி உன் இஷ்டம். பசிச்சா போன் பண்ணு, உங்க அம்மா கேரியர் தூக்கிட்டு வருவா. தேங்க்ஸ் டாடி. பாத்தீங்களா டாடி, விக்கி புது டிராமா ஆரம்பிச்சிருக்கா. அத டிராமா நியமா நினைக்கல, உண்மையான காதலா இருக்கலாம்ல. ஆமா, கொஞ்சம் பிராக்டிகலா திங்க் பண்ணு. கட்டிக்கிட்ட பொண்டாட்டிய பட்டினி போடுற இந்த காலத்துல கட்டிக்க போற மனைவிக்காக தானே பட்டினி கிடக்குறானா அவனோட தியாகத்தை நான் மனப்பூர்வமா பாராட்டுறேன். அப்கோர்ஸ் இது என்னோட பர்சனல் ஒப்பீனியன் தான். அது உங்க அபிப்பிராயமா இருக்கலாம். ஆனா இப்படி வீட்டுக்கு முன்னாடி டென்ட் போட்டு பிரச்சனை பண்ணா நான் பயந்து போய் அவனை காதலிப்பேங்கிற இமேஜ்ல இருக்கான். எனக்கு நல்லா தெரியும் டாடி.
நீங்க உடனே போலீஸ்க்கு போன் பண்ணுங்க. அண்ணம்மா, ஆனா அவங்க என் கம்ப்ளைண்ட கண்டுக்கவே இல்ல. அவன் கமிஷனர் கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு வந்துதான் இங்க டென்த் போட போறானா. லாயர் சார் உங்க மரியாதையை காப்பாத்திக்கணும்னு நினைச்சா இந்த விஷயத்துக்காக இனிமே நீங்க போன் செய்யாதீங்கன்னு எனக்கு வார்னிங் கூட கொடுத்தாருமா. பெர்ஃபெக்ட்டா பிளான் பண்றமா. டாடி, அவனை அரெஸ்ட் பண்றதுக்காக நான் லா புக் எல்லாம் அலசி பார்த்துட்டேன். ஒரு 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 செக்ஷன் கூட எனக்கு கிடைக்கலமா. அந்த ஆண்டவன் தான் உன் மனசை மாத்தணும். விக்கி வாழ்க, காதல் வாழ்க, 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 விக்கி. யாருக்காக இது யாருக்காக இந்த போராட்டம்? காதல் கூடாரம் யாருக்காக? 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 வணக்கம் அங்கிள். வணக்கம். உட்காருப்பா. பாரு தம்பி, ஒரு லாயரா உன் லட்சியத்தை நான் பாராட்டுறேன். உங்க அப்பாவோட உயிர் நண்பனா நீ செய்யற எல்லாத்தையும் பாராட்டுறேன். விஜயாவோட தகப்பனா என் பொண்ணுக்கேத்த மாப்பிள்ளைய அவங்க முடிவு செஞ்சிருக்கிறேன். ஆனா விஜயா சின்ன பொண்ணு, தாயில்லாத பொண்ணு. சின்ன வயசுல இருந்தே செல்லமா வளர்ந்தவ. கொஞ்சம் பிடிவாத குணம் உண்டு. இன்னைக்கு வரைக்கும் என்னையே சரியா புரிஞ்சுக்கல. உன்னை புரிஞ்சு நடக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் பிடிக்கும். நான் சொல்றதை கேட்டு இந்த உண்ணாவிரதத்தை நிறுத்திடு. அங்கிள், இந்த போராட்டம் நானா எடுத்துக்கிட்ட முடிவு. தெரிஞ்சோ தெரியாமலையோ இந்த முடிவை எடுத்துட்டேன். இனி பின்வாங்குற பேச்சுக்கே இடம் இல்ல. தயவு செஞ்சு என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. தம்பி, குட் லக். தேங்க்ஸ். God bless you. தேங்க்யூ அங்கிள். உங்களை இன்டர்வியூ பண்ண வந்திருக்கோம். பண்ணிக்கங்க சார். பேர் என்ன? காதல். உங்க பேரு? காதலன். இந்த உண்ணாவிரதம் எதுக்கு இருக்கீங்க? என் காதல் நிறைவேறதுக்கு. நிறைவேறுமா? கண்டிப்பா என் காதல் நிறைவேறும். ஜெயிப்பீங்க நம்பிக்கை இருக்கா? காதலுக்கு எப்பவுமே மரணம் இல்ல. மஜ்னு தேவதாஸ்லாம் செத்து போயிட்டாங்களே. அவங்கெல்லாம் இந்த மாதிரி போராட்டம் நடத்தலையே. போராட்டம் எத்தனை நாளைக்கு? நினைச்சதை சாதிக்கிற வரைக்கும். ஒருவேளை நினைவு இழந்துட்டா? நினைவுல இருக்கிற என் விஜயா என் நினைவை வரவழைப்பா. கெட்டிக்கார் தான். நான் இல்ல, என்னோட காதல் கெட்டி. பெரிய மகன் தான். நான் இல்ல, எனக்குள்ள இருக்கிற காதலன். உங்க லட்சியம்? காதல். உங்க குறிக்கோள்? காதல். ஓகே, கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஆல் தி பெஸ்ட். வாழ்த்துக்கள். விஜயா, அம்மா விஜயா, என்ன டாடி? ஒரு ஹாப்பி நியூஸ்மா. என்ன? என் வயசு எவ்வளவுமா? 45. 45 வயசானாலும் என் பேரு பேப்பர்ல வந்துச்சா? இல்லையே. 18 வயசு தான் உனக்கு ஆச்சு, உன் பேரு பேப்பர்ல வந்திருக்குமா? என் பேரா? ஆ. எங்க? எந்த செக்ஷன் பிரகாரம் பார்த்தாலும் நீ அந்த பையனை கல்யாணம் செஞ்சுக்கிட்டே ஆகணும். போன் டாடி. என்ன செய்ய சொல்றமா? என்னதான் லாயர் ஆனாலும் நான் ஒரு பொண்ணுக்கு தகப்பு இல்லையா? என்னதான் லா புக்க பாத்திருந்தாலும் என் கவலை தீர்ற மாதிரியே இல்ல. அப்படி என்ன உங்களுக்கு கவலை வந்துச்சு? இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் இனிமே உன்னை யாருமா கல்யாணம் பண்ணிக்குவாங்க? நான் வெளியில இருந்து வேற சம்பந்தம் கொண்டு வர முடியுமா? அம்மா அம்மா, என் பேச்ச கேட்டு இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கமா? அவ்வளவு ஈஸியா ஒத்துக்கிட்டா இந்த கணபதியோட பொண்ணு ஆகாத. ராஜேஸ்வரி, பாத்தியா, நீயாவது அவ கனவுல போய் ஒத்துக்க வைமா. காதல் வாழ்க, விஜயா சாதிக்க வேண்டும். விஜயா சாதிக்க வேண்டும். காதல் வாழ்க, விஜயா சாதிக்க வேண்டும். விஜயா சாதிக்க வேண்டும். காதல் வாழ்க, காதல் வாழ்க, விஜயா சாதிக்க வேண்டும். பாரு, இது மாதிரி திருட்டு உண்ணாவிரதம் இருக்கிறதுனால நான் சம்மதிப்பேன்னு நினைக்கிறது உன் பிரம்ம. இந்த டேரா போட்டது எனக்காக தானே? நான் ஊருக்கு போறேன். நான் போனதுக்கு அப்புறம் எப்படி நீ இந்த டேராவை எடுத்துருவேன். அதுக்கப்புறம் நல்லா கொட்டிக்குவேன். பாவம், நீ பட்ட சிரமம் எல்லாம் வீணா போயிடும். காலேஜ்ல சேர்ந்த அன்னைக்கே சொன்னல, அந்த மாதிரி ஆளுங்களை நான் நிறைய பேரை பார்த்திருக்கேன்னு. மைண்டட். ஏய், அவதான் போயிட்டான்ல, நம்ம காலேஜ் சீனியர் ஸ்டூடண்ட்ஸோட சேர்ந்து மும்தாஜ் லாரன்ஸ் டான்ஸ் பார்க்கலாம் வாடா. அப்படி வந்துட்டா நான் இவ்வளவு நாள் பட்ட கஷ்டத்துக்கு என்னடா அர்த்தம்? அவ என்ன காதலிக்கிறேன்னு சொல்ல வைக்கிறதுதான் என் லட்சியம். அவ என் காதலை ஏத்துக்கிற வரைக்கும் நான் இங்கதான்டா இருப்பேன்.
என் நேர்மையை புரிய வைக்கிறதுக்காக இதை விட்டா வேற வழி இல்ல. நீங்க போய் பார்த்துட்டு வாங்க. போங்க. என்ன பாடா படுத்துது ஐஸ்வதரு நெஞ்ச பந்தாடி போகுது நைட்டு பிகரு தூக்கி போட்டாளோ கோலு தூள் தூள் தூளி சாக்லேட் போட்டு குச்சி மேலா குல்ஃபி மலாய். என்ன பாடா படுத்துது ஐஸ்வதரு நெஞ்ச பந்தாடி போகுது நைட்டு பிகரு தூக்கி போட்டாளோ கோலு செம்ம தூள் 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 இந்த சாக்லேட் போட்டு குச்சி மேலா குல்ஃபி மலாய். பாலு புழுந்த பூனை எகிரி பாயாதா பொங்கி பாயும் கங்கை மடியில் சாயாதா மச்சான் பஞ்சு கொள்ள பத்தி கொச்சி வச்சுட்டா பாய் ஃப்ரெண்டிலாம பொண்ணு கிங்க பாராட்டா கிட்ட தனி தனி போட அது பொண்ணா வராது ஆபத்து என்ன பாடா படுத்தது ஐசுவதர் நெஞ்சி பந்தாடி போகுது நைட்டு பிகர் தூக்கி போட்டாளோ கோலு செம்ம தூள் 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 இந்த சாக்லேட் போட்டு குச்சி மேல தாண்டா குல்ஃபி மலாயே. ஜீன்ஸ் பேண்ட் போட்டு வந்த சிங்காரி நீ பேண்ட் மேல கோட்டு போட்ட கவுபாயி கம்மச்சாரி நேரில் பார்த்த கனவேவா என் ஹார்ட் பீட்டில் சூன்னு போட்ட இரவேவா ராஜா ரோஜா பூவு வாசம் பார்த்தா குங்கும அட பூலம் போதுண்டா நம்ம வீட்டுக்கு அட சும்மாவா ஏண்டா நீ பாட்டுக்கு காப்போடா சூப்பரா சுருமாரா என்ன பாடா படுத்தது ஐசுவதர் நெஞ்ச பந்தாடி போகுது நைட்டு பிகர் தூக்கி போட்டாளே கோலு செம்ம தூள் 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 இந்த சாக்லேட் போட்டு குச்சி மேல தாண்டா குல்ஃபி மலாயே. ஆபத்து சோதனா ஆஞ்சனா தப்புடாதே. அம்மா டாடி அம்மா உங்க பையன் முழுசா திருத்திட்டாமா. இனிமே போய் சொல்ல மாட்டாமா. நீங்க சந்தோஷப்படுற மாதிரி நடந்துப்பாமா. என்ன நம்புங்க நம்புங்கம்மா. என்ன நம்புங்கம்மா ப்ளீஸ்மா. ஏண்டா இந்த காதலுக்காக உண்ணாவிரதம் இருந்தியே என்னாச்சு? உனக்காவது புத்தி இருக்கணும். இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்கிற அந்த கணபதி பயலுக்காவது புத்தி இருக்கணும். இரு, நான் போய் கேட்கிறேன். டாடி நீங்க போக வேண்டாம் டாடி. என்னால ஒரு தடவை போய் உண்மைன்னு சொல்லி அவமானப்பட்டுட்டீங்க. இப்ப உண்மையை சொன்னாலும்
அவங்க நம்ப மாட்டாங்க. நான் ஏன் காதல நிறைவேற்றி ஜெயிச்சு காட்டுறேன் டாடி. நீங்க போகாதீங்க. விக்கி, நான் சொல்றத கேளு. உண்ணாவிரதத்தை நிறுத்திட்டு சாப்பிடுப்பா. இல்லம்மா, நிறுத்துன்னு சொல்லாதீங்க. இந்த ஒரு விஷயத்துல மட்டும் என்ன மன்னிச்சிருங்க. தயவு செஞ்சு போயிடுங்க ப்ளீஸ். ஹலோ டாடி. விஜயா, எஸ், நான் டாடி பேசுறேன். சொல்லுங்க டாடி. நீ உடனே புறப்பட்டு மெட்ராஸுக்கு வந்து சேரு. எதுக்கு டாடி? விவரம் எல்லாம் அப்புறமா சொல்றேன். நீ உடனே புறப்பட்டு இங்க வந்து சேரு. டாடி. கம் குயிக். விஜயா, பயணெல்லாம் நல்லா இருந்துச்சம்மா? எதுக்கு டாடி என்ன அர்ஜென்ட்டா வர சொன்னீங்க? நான் அப்புறமா சொல்றேன். நீ முதல்ல போய் உள்ள ரெஸ்ட் எடுத்துக்கமா. கண்ணா, விக்கி, அண்ணே. அன்னபூர்ணி, வாமா. என்னம்மா இந்த நேரத்துல வந்திருக்க? விக்கி ஆஸ்பத்திரியில இருக்கானே. அவன் நிலைமையை பார்த்தா எந்த நேரத்திலையும் என்ன ஆகுமோ ஏதாகுமோன்னு என் மனசு கிடந்து தவிச்சிட்டு இருக்கேன். அவன் வாழ்க்கை உங்க கையில தானே இருக்கு. ஏன் கையிலையா? ஆமாண்ணே, எனக்கு நீங்க ஒரு உதவி செய்வீங்களா? கண்டிப்பா செய்யறமா. என்ன உடம்பு கேளு. எனக்கு புத்திர பிச்சை போடுன்னு. தங்கச்சி, உங்க மகளை ஏன் வீட்டு மருமகளாக்கி என் பையன் உயிரை காப்பாத்துங்க. நீ தைரியமா இருமா. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். நான் இருக்கிறேன்ல. நீ போயிட்டு வாமா. விஜயா, விக்கியோட அம்மா வந்துட்டு போனாங்கம்மா. விக்கிக்கு இப்ப ரொம்ப சீரியஸா இருக்காமா. என்கிட்ட ஏன் சொல்றீங்க? சொல்ல வேண்டியது உன்கிட்டதாமா. டாடி, முடிவெடுக்க வேண்டியது நீதான். எதுக்கு டாடி முடிவு? விக்கியை கல்யாணம் செஞ்சுக்கிறது. விக்கியை காதலிக்கிறேன் நான் சொல்லவே இல்லையே. கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு காதலிக்க சொல்லி நான் உன்கிட்ட சொல்லலையேம்மா. டாடி. ஆமாமா, கொஞ்சம் யோசனை பண்ணு. விக்கிக்கு என்ன பிரச்சனை? அழகு இல்லையா? ஆஸ்தி இல்லையா? அந்தஸ்து இல்லையா? படிப்பு இல்லையா? புத்திசாலித்தனம் இல்லையா? அவன் ஊனி ஒரு வார்த்தை சொன்னா கோடிக்கணக்கான பொண்ணுங்க கியூல வந்து நிப்பாங்கம்மா. அவங்க எல்லாரையும் வேண்டாம்னு ஒதுக்கிட்டு ஏன் உன் பின்னாடியே சுத்துறா? அதுதாம்மா காதல். தனக்கு இல்லாத வியாதியை இருக்கிறதா சொல்லி, தன்னோட அப்பா அம்மா கிட்ட பொய்ய சொல்லி உன் பின்னாடியே சுத்துறன்னா அவனோட காதல்ல இருக்கிற உண்மையை புரிஞ்சுக்கமா.
நீ காதலிக்கிறவனை கல்யாணம் பண்றதை விட உன்னை காதலிக்கிறவனை நீ கல்யாணம் பண்ணிட்டீனா நீ சந்தோஷமா இருக்கலாமா? ஒரு தடவை தப்பு செஞ்சுட்டு திருந்தினவங்க மறுபடியும் எந்த காரணத்தை கொண்டும் தப்பு செய்ய மாட்டாங்கம்மா. தான் உயிரையே உன் காதலுக்காக பணயம் வச்சிருக்கானா அவன் தாமா உண்மையான காதல். அந்த மாதிரி காதல் கிடைக்கிறது உன்னோட அதிர்ஷ்டமா. சின்ன வயசுல உன்னை என் கையில ஒப்படைச்சிட்டு உங்க அம்மா செத்து போனதுக்கு அப்புறம் நான் மறுபடியும் கல்யாணம் ஏன் செஞ்சுக்கல தெரியுமா? உனக்கு கொடுக்க வேண்டிய அன்பை நான் வேற ஒருத்திக்கு கொடுக்க முடியாதுமா. நான் உன் எதிரி இல்லம்மா. உன்னை கண்டவன் கையில பிடிச்சு கொடுக்கறதுக்கு நான் உன்னோட தகப்ப. நான் செய்யறதெல்லாம் உன்னோட சந்தோஷத்துக்கு தான் நம்பிக்கை இருந்தா நீ உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போய் மரணத்தோட போராடிக்கிட்டு இருக்கிற அந்த விக்கி கிட்ட உன்னை காதலிக்கிறங்கிற ஒரு சின்ன வார்த்தையை சொல்லி அவனுக்கு உயிர் பிச்சை கொடு. ஜெகபதி, கணபதி, ரொம்ப தேங்க்ஸ்டா. ஜெகபதி, நீ உள்ள போமா. விஜயா, போமா. I love you, Vicky. I love you. I love you, Vicky. I love you. I love you. கனவு ரேகை
நதியருவி மோகநிலவே முகம் தழுவி சின்ன வலை உடை நழுவி கொஞ்சம் தழுவும் இளம் குருவி நீயா முத்தாடப் போகிறாய் நீரே நானோ முழுகாமல் வேகிறேன் ஆசை தந்தே காதலே தங்க கிளி கும்பா நிலவொன்று பாடுதா இதயம் சாய்ந்ததா காதலே தங்க கிளி